இது உங்களுக்கான பாரம்பரிய உணவுகள். இப்பொழுது மதுராந்தகம் அருகில் அனிச்சம் பெஸ்ட் காஃபி ABC, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, மேட்டுப்பாளையம், மதுராந்தகம். அசல் சுவை அதே சுவை. இப்பொழுது அனிச்சம் பெஸ்ட் காஃபியில். இந்த இந்திய திருநாட்டிலே அவசியமாக கொண்டாடப்பட வேண்டிய தினம் எது? இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற விவாத பொருள். இந்த தேசத்தை மயக்கத்திலிருந்து எழுப்பக்கூடிய தினம் எது? அதான விவாத பொருள். இந்திய நாடு கொண்டாட வேண்டிய தினம், அவசியமாக கொண்டாட வேண்டிய தினம் குழந்தைகள் தினம், அடுத்து மகளிர் தினம், மூணாவது தொழிலாளர் தினம், அடுத்து காதலர் தினம், அஞ்சாவது சுதந்திர தினம். தனித்தனியாக மகளிர் தினம், குழந்தைகள் தினம், தொழிலாளர் தினம், காதலர் தினம்லாம் தனித்தனியாக சொல்லாத. எந்த தினத்தை வேணாலும் கொண்டாடு. அந்த தினத்துக்கு ஒரு பேர் தான். அந்த பேர் என்ன? முட்டாள்கள் தினம் என்பதுதான் இந்த விவாத பொருள். இந்த விவாதம் வெறும் விவாதத்துக்காக அல்ல, இந்த விவாதம் வெறும் விவகாரத்துக்காகவும் அல்ல, இந்த விவாதம் இந்திய திருநாட்டினுடைய வளத்துக்காகவும் வளர்ச்சிக்காகவும் என்பதை மட்டும் முன்னுரையாக கூறி இந்த விவாத அரங்கத்தை, பேச்சரங்கத்தை, உரிமை குரலை இப்பொழுது நான் தொடங்கி வைக்கிறேன். பெறுவதும் கொடுப்பதும் மட்டும்தான் தாயினுடைய கடமை. தாய் எப்பயுமே தாம் பெற்ற இன்பங்களையும் செல்வங்களையும் மற்றவங்களுக்கு எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருப்பா அப்படிங்கிறதுக்கு தான் அந்த தாய்க்கான அர்த்தங்க. அதே அந்த தாயை தான் நாட்டுப்புற பாடல்கள்ல அருமையா சொல்றாங்க. 10 மாசத்துக்குள் சொந்தம் பார்க்காதவ உலகில் இல்ல, தாய்மடியில் கிடைக்கும் சோகம் தரணியில் எங்கும் இல்லை. உலகத்துல அந்த தாய்மை மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தாய்க்காகவே ஒரு மகளிர் தினம் கொண்டாடணுங்க. இன்னைக்கு மகளிர் தினம் உழைக்கும் பெண்களுக்காக கொண்டாடப்படுது. 1808 நியூயார்க் நகர்ல நெசவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பெண்களுக்கு 16 மணி நேரம் வேலையை குறைக்கிறதுக்கும் அவங்களுக்கு வாக்குரிமையை கேட்டோம், சுற்றுப்புற சுகாதாரத்தையும் கேட்டோம். அவங்க அப்போ போராட்டம் பண்ணினாங்க 1808. ஆனால் அவங்களுக்கு 1847 தான் 10 மணி நேரம் வேலையாக குறைஞ்சிச்சு. 1911 கிளாரா செட்கின் இதை அறிவிச்சாங்க. 1911ஆம் வருஷத்துல மார்ச் 3ஆம் தேதி தான் மகளிர் மாநாடே நடந்தது. அது மாநாடு நடக்கிறதுக்கு நீண்ட வரலாறு. அந்த மாநாடு நடக்கிறதுக்கே 100 வருஷம் ஆகிருக்குது. இதுல யாருக்காக கொண்டாடினது அப்படின்னா உழைக்கும் பெண்கள். இந்த உழைக்கும் பெண்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிராமங்கள்ல இன்னைக்கு சம கூலி சம வேலை இருக்குதா அப்படின்னா இல்லை. இதைத்தான் அந்த நாட்டுப்புற பாடலே ஒரு பெண் சொல்றா. 4 புறா வேலை செஞ்சோம் வயலில், 4 ரூபாய் கூலி மட்டும் வாழ்வுல, விடுதலையை பற்றி விட்டோம் நாட்டுல, எங்க வாழ்க்கையில தோத்து விட்டோம் வீட்டுல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே தாய்க்கு பொறுப்பு அதிகம் இருக்கு. மனைவி மகள்னு பார்த்தாலும் பொறுப்புகள் அதிகம். ஆண்டாண்டு காலமா பெண்கள் அடிமைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடிமைப்பட்டுக்கிட்டு இருந்த பெண்கள் ஏன் அடிமைப்பட்டாங்க அப்படின்னா பொறுப்புகள் தான். பொறுப்பு கூட கூட தான் அவளுடைய அடிமைத்தனமும் பெருகி போச்சு. இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்களை தாளாட்டுறதுக்கு கூட நேரம் இல்லை. அப்படியே தொட்டில் போட்டு ஸ்ப்ரிங் தொட்டில் ஆட்டி விட்டுட்டு தூங்க சீக்கிரம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய, அப்போ அப்படியெல்லாம் இல்லைங்க. தாலாட்டு பாடியிருக்காங்கன்னா பெண் குழந்தை பிறந்தா கூட பெருமைப்படுற மாதிரி தாலாட்டுகளாக பாடியிருக்கிறாங்க. கஞ்சிக்கு வழியும் இல்லை, காலமெல்லாம் கூலி வேலை, கண்மணியே கருவில் உன்னை சுமந்தேனம்மா, கள்ளிப்பாலும் நெல்மணியும் பிஞ்சி உள்ளம் அறியாது, பெருமையோடு போற்றி உன்னை வளர்ப்பேனம்மா, நீ பெண்ணினத்தை காக்கணும், பெருமை பல சேர்க்கணும், வரலாறாய் நீ மாற வேணும் அம்மா. ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ அப்படியே தாலாட்டிலே ரொம்ப அருமையா